Hi friends, welcome to GK with GK. நம்ம சேனலோட மிஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அனைவருக்கும் அரசு வேலை, அதாவது வேலைவாய்ப்பு செய்திகளை எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம சேனலோடைய நோக்கம். ஸோ வேலைவாய்ப்பு செய்திகளை பற்றி உடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, ப்ளஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன்ஸை மிஸ் பண்ணாமல் ரிசீவ் பண்ண பெல் ஐக்கான் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸ்லேருந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எனி யூஜி டிகிரி முடிச்சவங்க எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஃப்ரெஷர்ஸ் 2023 பாஸ்ட் அவுட், இப்போ 2024 பாஸ்ட் அவுட் முடிச்சவங்க எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம். எனி யூஜி டிகிரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள். இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாது. ஸோ அதை பற்றின ஒரு கம்ப்ளீட்டான இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க. ஸோ இந்த மாதிரியான எந்த ஒரு ஜாப் அப்டேட்ஸும் நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸோட அஃபிஷியலான கரியர் பேஜ். ஸோ ப்ராசஸ் எக்ஸிக்யூட்டிவ் அப்படிங்கிற இந்த ரோலுக்கு தான் ரெக்ரூட் பண்ணுறாங்க. லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பெங்களூர். ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் 0 to 1 years, அதாவது ஃப்ரெஷர்ஸும் எலிஜிபிள் தான். பட் உங்களுக்கு ஒரு மினிமம் ஒருவேளை ஒரு 1 year எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். என்னென்ன நமக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும் அப்படின்னா, நமக்கு பேசிக்கான எம்எஸ் ஆஃபீஸ் நாலேஜ் இருக்கணும், கம்யூனிகேஷன் ஸ்கில் நல்லா இருக்கணும், டீம் ஒர்க் இருக்கணும். எவ்வளோ ஒரு ப்ரெஷர் இருந்தாலும் நம்மளால் அந்த ப்ரெஷருக்கு கீழே ஒர்க் பண்ணுறக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்கணும், குயிக்காக லேர்ன் பண்ணக்கூடிய எபிலிட்டி இருக்கணும். ஸோ எந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாலும் அதை பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ராஜெக்ட் எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸோ எந்த ஷிஃப்ட்டில் கொடுத்தாலும் ஒர்க் பண்ணுறதுக்கு நமக்கு வில்லிங்காக இருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியன் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ண சொன்னாங்க அப்படின்னா மார்னிங் 4:30 லாகின் பண்ணி ஆஃப்டர்நூன் 1:30 வரைக்கும் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் எலிஜிபிள். அதாவது ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட்டில் உங்களுக்கு எந்த ஷிஃப்ட் டைமிங்கில் ஒர்க் பண்ண சொன்னாலும் உங்களுக்கு ஓகே அப்படின்னா தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ப்ரிஃபர்டு ஸ்கில் கேட்குறாங்க என்ன அப்படின்னா, டொமைன் IBPOவில் பேங்கிங் ஸ்கில்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ப்ரெஃபரபிள். கிராஜுவேட்ஸ் பார்த்தீங்கன்னா பிகாம் முடிச்சவங்க, BBA முடிச்சவங்க, BBA முடிச்சவங்க, MBA முடிச்சவங்க எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம். எஜுகேஷனில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா எனி ஒரு UG கிராஜுவேட் முடித்தாவே போதும். சர்வீஸ் லைன் வந்து இது BPO சர்வீஸ் லைனுக்கு கீழே தான் வருது. ஸோ வில்லிங் இருக்கிறீங்க எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள். லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் டு பிஸ்னஸ் ரெக்யர்மெண்ட்ஸ். என்னடா அது மேலே பெங்களூர்னு போட்டிருக்காங்க, பட் கீழே வந்து பிஸ்னஸ் ரெக்யர்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது வந்து பெங்களூர் இருக்கக்கூடிய ஆஃபீஸ்லேருந்து இப்போ இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பட் நமக்கு லொக்கேஷன் ஆஃப் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா ஒர்க் லொக்கேஷன் பெங்களூராகவும் இருக்கலாம், இல்லை அந்த பிஸ்னஸ் ரெக்யர்மெண்ட்டுக்கு அந்த மாதிரி ஒரு சென்னை ஆஃபீஸில், இல்லை கோயம்புத்தூர் ஆஃபீஸில், இல்லை மும்பை ஆஃபீஸில், ஸோ எங்கே வேணால் லொக்கேஷன் இருக்கலாம். ஸோ லொக்கேஷன் வந்து ஒரு கன்ஸ்டன்ட்டாக வச்சுக்காதீங்க. இனிஷியலாக உங்களுக்கு எந்த லொக்கேஷன் போட்டாலும் போய் ஒர்க் பண்ணுறதுக்கு வில்லிங்காக இருங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு ஐடியில் ஒரு நல்ல கெரியர் கிக் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு ஐடி ஜாப் அப்டேட்ஸாக இருக்கட்டும், சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், TNPSC, UPSC, பேங்க் எக்ஸாம், ரயில்வே, எந்த ஒரு ஜாப் அப்டேட்ஸும் நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.